இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புதிய வரிகளை விதித்துள்ளார். இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது 25% வரி விதிக்கப்பட்டிருந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த வரியை 50% உயர்த்தினார் அதிபர் ட்ரம்ப். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் அந்நாட்டின் பொருளாதாரம் உயர்வதாகவும் யுக்ரைன் போருக்கு இந்தியா பண உதவி செய்வதாகவும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்த வரி விதிப்பால் தனது தேசிய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று ட்ரம்ப் கூறி வந்தாலும் அமெரிக்காவை சேர்ந்த பொருளாதார நிபுணர்கள் அதற்கு மாறுபட்ட கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களான ஜவுளிகள், இயந்திரங்கள், கம்ப்யூட்டர் உதிரி பாகங்கள், உயிர்காக்கும் மருந்துகள் உள்ளிட்டவற்றிற்கு தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் இதனால் அமெரிக்காவில் விலைவாசி உயரும் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைகள் அமெரிக்காவிற்கு நன்மையை விட அதிக தீங்கு விளைவிப்பதாக இருக்கும் என பிரபல பொருளாதார நிபுணரும் கொலம்பியா பல்கலைக்கழக பேராசிரியருமான ஜெஃப்ரி சாக்ஸ் தெரிவித்திருக்கிறார். இந்தியா மீதான அதிபர் டிரம்பின் வரி விதிப்புகளை முட்டாள்தனமானது என குறிப்பிட்டுள்ள அவர், இந்த நடவடிக்கை அமெரிக்காவின் வளர்ச்சிக்கான எந்த ஒரு நோக்கத்திற்கும் உதவாது என கூறியிருக்கிறார். அண்மையில் ஆங்கில செய்தி நிறுவனம் நடத்திய நேர்காணலில் பங்கேற்ற ஜெஃப்ரி சாக்ஸ், அமெரிக்க பொருளாதாரத்திற்கு டிரம்பின் வரிகள் அழிவுகரமானதாக இருப்பதால் இந்த வரிகள் தவறானவை என தெரிவித்தார். மேலும் அரசியல் அமைப்புக்கு விரோதமான அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கை சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என குறிப்பிட்டார். பொருளாதார ரீதியாகவும் புவிசார் அரசியல் ரீதியாகவும் அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு கொள்கைகள் தோல்வியடையும் என்றும் ஜெஃப்ரி சாக்ஸ் எச்சரித்தார். அதிபர் டிரம்ப் ஒரு மாய உலகில் இருப்பதாக விமர்சித்த சாக்ஸ், நீண்ட காலமாக ஆதிக்க சக்தியை பயன்படுத்தி வரும் அமெரிக்காவால் உலகின் எல்லா பகுதிகளிலும் முதலாளித்துவம் செய்ய முடியும் என ட்ரம்ப் நினைப்பதாக கருத்து தெரிவித்தார். அரசியல் ரீதியாக புத்திசாலியாகவோ துணிச்சல் மிக்கவராகவோ இல்லாத ட்ரம்ப் ரஷ்யா யுக்ரைன் போரை நிறுத்த முடியாத காரணத்தால் இந்தியாவை பொருளாதார ரீதியாக வீழ்த்த முயற்சிப்பதாகவும் ஜெஃப்ரி சாக்ஸ் குற்றம் சாட்டினார். சீனாவின் ஜி ஜின்பிங், ரஷ்யாவின் விளாடிமிர் புதின் மற்றும் பிரேசிலின் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா உள்ளிட்ட உலக தலைவர்களுடனான பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தியை புகழ்ந்த சாக்ஸ், இந்தியாவின் அளவிடப்பட்ட ராஜதந்திர பதில்களையும் வெகுவாக பாராட்டினார். அமெரிக்கா பொருளாதார ரீதியாக ரஷ்யா, சீனா, இந்தியா, பிரேசில் மற்றும் தென்னாப்பிரிக்கா மீது விரோத போக்கை கடைபிடிப்பதாக குறிப்பிட்ட சாக்ஸ், இந்த மனப்பான்மை அமெரிக்க பொருளாதாரத்தை எந்த வகையிலும் மேம்படுத்தாது எனவும் மாறாக இது பிரிக்ஸ் மற்றும் பிற அமைப்புகளை வலுப்படுத்துவதுடன் அமெரிக்காவை புவிசார் அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தும் எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்.